இங்க இருங்க 3 ஃபோனுமே 50,000 தான். எல்லாரும் இவன மாதிரி வந்துட முடியுமாங்க? அதான் என்னதான் ஃபோன்ஸ் இருந்தாலும் இவன மாதிரி வந்து இவன மாதிரி சரி பாரு. சரி ரைட்டு ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து சப்ஜெக்டிவ். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க தாராளமா. ஆமா ஆமா. ஸோ ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நம்ம இப்போ பேச போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மூணுமே எப்படி இருக்குன்னு தான் சொல்லுவோம் எங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் டிசைட் பண்ண போறீங்க உங்கள் ப்ரிஃபரன்ஸை வச்சு. ஏன்னா இப்போ ஹைலைட் என்னன்னா ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா கால் ரெக்கார்டிங் கேட்பீங்க. இதில் அதெல்லாம் வந்து விளங்கவே விளங்காது. சிலர் வந்து இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லேயே இப்போ டெடிகேட்டட் கேலண்டர் ஆப் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஒருத்தருக்கு ஒரு இது ப்ரிஃபரன்ஸ். சைனீஸ் சிலருக்கு பிடிக்கும், அந்த டேஸ்ட் ஒருத்தருக்கு பிடிக்கும். தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வந்து 4 பேரை பாதிக்காத விதத்தில் இருக்கும்போது அது நீங்கள் யாரையும் ஹேட் பண்ண போகிறது இல்லை. நம்ம எக்ஸாக்ட்லி நம்ம சொல்ல போகிறோம். அதே தான். சரி ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம அதை தொடர்ந்து தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது எதுக்காக இதை உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா இது வந்து ஆஃபரில் 50Kங்க. இதுவும் ஆஃபரில் 50Kங்க X200 ஃபீ. அண்ட் இது வந்து ஆஃபரில் 45K வரைக்கும் வரலாம் இப்போதைக்கு. ஸோ மொத்தம் எல்லாமே இந்த 50,000 நெருங்கி இருக்கக்கூடிய ஃபோன்ஸு. இதில் ஹைலைட் என்னன்னா இந்த ஃபோனில் தான் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கும். சரியா? அதில் டுவல் கேமரா. ஆனால் டுவல் கேமராவாக இருந்தாலும் அது வந்து 2 50 மெகாபிக்சல் சென்சாரோட இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு வியர்டான கேமராவாக இருக்கும். பட் ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் அண்ட் ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு டேஸ்ட் வச்சிருக்கேங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு கலர் OS பேஸ்ட் ஆக்சிஜன் OS, இதுல வந்து ஃபன்டச் OS, ஃபியூச்சர்ல ஆரிஜின் OS வரும்ன்றாங்க. இது வந்து பியூர் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். இது Zeiss வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க நல்லா பாருங்க. உண்மைதான். Zeiss அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய அதை டெஸ்ட் பண்ணிட்டோம். இதில் ட்ராபேக்ஸ் இருக்கா இல்லையா? நாங்கள் இது வந்து ஒரு 3 years டெஸ்ட் பண்ணிட்டு லைக் டைரக்ட் டெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் பார்ப்பீங்க, கண்டிப்பாக வரும். ஆமாம். ஸோ அதை பற்றி நாங்கள் பேசுவோம். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து வந்த விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா எப்பயுமே நம்ம வந்து டிவைஸஸ் ஸ்டார் வேல்யூ ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். ஸோ ஹெச்ஆர் 1.149, பாடி சார் வந்து 0.601. ஸோ இதுதான் ஸ்டார் வேல்யூ. இதோட பில்ட் குவாலிட்டி, ஏன்னா இப்போ நார்டு 5 வந்திருக்குங்க. அது வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாஸ்டிக் இல்லையா? டாப் நாச். ஸோ சீரியஸாக நல்லா இருக்கு. சைட் மெட்டலும் பக்காவா இருக்கு. பேக் கிளாஸும் சூப்பரான அந்த ஃப்ராஸ்டட் ஃபினிஷ். கலர் ஃப்ராஸ்டட்லாம் நீங்க சொல்லக்கூடாது, பிளாக் வெல்வெட். சரி போதும்பா, இதை அவன் சொல்லுவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி இல்ல நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளா. கையில எல்லாம் எடுத்தா அந்த பிரீமியம் ஃபீல்ங்க. ஒரு வெயிட் பேலன்ஸ்னு சொல்லல, ரொம்ப லைட்டா இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வெயிட்டா இருந்தாலும் நல்லா இருக்காதுன்ட்டு. ரெண்டும் ஒரே ஃபோன் தான் போல. திருட்டு பசங்களா இப்படி சொல்ற? இங்க பாருடா, கலர் கூட விடு, கலர் கூட டிஃபரன்ஸ் இருக்கு. கலர் லைட்டா மாறுது. ஃப்ரேம் டிசைன்ஸ் பாருடா. நீங்க கட் அவுட்டே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இல்ல அதான் லைட்டா பிளேசிங் மாறுது. இல்ல அதான் சொல்றேன், ஊருக்குள்ள வந்து எல்லாம் ஒரே கடையிலேயே போயிட்டு தான் அடிச்சு வாங்கிட்டு வராங்க போல. சரி, மொத்தம் ஃபினிஷிங் டிசைன்லாம் ஐடென்டிக்கலா தான் இருக்கு. இந்த சைடில் உள்ள கர்வ் மெட்டல் எல்லாமே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் ராக்கர், அது கீழே பவர் பட்டனு. டாப்ல வந்து உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான ஒரு சின்ன வெண்ட், மைக்ரோஃபோன் வெண்ட். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பிளஸ் கீ இருக்கு. பாட்டம்ல வந்து டியூவல் சிம், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி, ஸ்பீக்கர் கிரில்லு. அண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா 2 50 மெகாபிக்சல் சென்சார். அது பக்கத்துலயே வந்து ஐஆர் பிளாஸ்டர். இது எல்லாமே ஐஆர் பிளாஸ்டர் ஃபிளாஷ். இப்படி யூஸ் பண்ண கூடாது, இப்படி தான் யூஸ் பண்ணணும். நிறைய ஃபோன்ல இப்ப இப்படி தான்டா. உனக்கு எப்படி இருக்கா ஐஆர் பிளாஸ்டர்? ஓகேயா? ஓகே தான். நான் ரொம்ப ஐஆர் பிளாஸ்டரே யூஸ் பண்றால் கிடையாது. சும்மா இந்த ஏசி ரிமோட் எங்கேயாவது வச்சுட்டேன்னா வீட்டுல பட்டுன்னு அதை போய் எடுக்க சோம்பேறி தான் போது பட்டுன்னு இங்க வச்சு யூஸ் பண்றேன். சரி, இப்போ இந்த ஃபோன் டைரக்டா ஒரு ரேபிட் ஃபயர் என்ன ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? வேற லெவல். பிக்சல் மாஸ்ங்க, பிக்சல் கடத்தி வந்தான். ஸ்பீக்கர் எப்படி இருக்கு? சூப்பர், எந்த ஒரு குறையுமே கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்கு. காம்பாக்ட் ஃபோனுக்கு மீறின ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. கால் குவாலிட்டி அல்டிமேட். நான் நெட்வொர்க்ல ப்ளூடூத்ல யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் கால்ல யூஸ் பண்ணாலும் சரி, வைஃபை காலிங்கும் சரி, இந்த நார்மல் அந்த என்ன சிம் ஜியோக்கே இவ்வளோ நல்லா இருக்கு. விண்டோஸ்க்கும் நல்லா இருக்கு, அவுட்டோர் டிராவலிங்லயும் நல்லா இருக்கு. நான் டிராவல் பண்ணோம், சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கான் OnePlus. கால் ரெக்கார்டிங்லாம் ஏஐ சம்மரி அப்படி இப்படின்னு இருக்கு. அது ஏஐ ஃபீச்சர்ஸ்ல வருவோம் நம்ம. சரி ஓகே. ஸோ மொத்தம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதாவது பேசிக்கா ஒரு ஃபோன் நம்ம எதுக்கு வாங்குறோமோ அந்த ஆஸ்பெக்ட்ல. அடுத்து டிஸ்பிளேக்கு வரேன். 6.3 இன்ச் எல்லாருமே வந்து இப்போ 6.3 இன்ச் தான். 1.5K பேனல் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி இருக்கு? LTPO பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. 0 to 120ன்றது நல்லாவே போகுது. அதாவது 1 to 120. 1 to 120 அதுல நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸ்மூத்தா இருக்கான், டிஸ்பிளே ஸ்மூத்தா இருக்கு. வியூவிங் ஆங்கிள் 1600 நிட்ஸ் பிரைட்னஸ். அவுட்டோர் நம்ம இந்த கூகுள் மேப்லாம் ஒரு 3 மணி வெயில கூகுள் மேப் பார்த்து நம்ம வண்டி ஓட்டினாலும் கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் இல்லை. இவ்வளோ டிஸ்டன்ஸ் வண்டி இப்படி ஓட்டுற இந்த டிஸ்டன்ஸை பார்த்தா கூட ரொம்ப நல்லாவே தெரியுமா, எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அவுட்டோர் பிரைட்னஸ்க்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இதில் இன்னொன்று என்ன, நான் அவுட்டோர் பிரைட்னஸ்க்கு சொல்ல மாட்டேன். நான் இந்த வெளிலலாம் போகும்போது இந்த ட்வீட்லலாம் நிறைய இது பார்த்தேன். நான் ட்வீட் கூட ஆட் பண்ணுறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா Xiaomi 15 Vivo 2 அதான் X200 FE விட பிரைட்னஸ் 13s நல்லா இருக்குன்றாங்க. நான் இதில் கூட பார்த்தேன். இன்னொன்று வந்து நத்திங் ஃபோன் 3யும் இதையும் பக்கத்தில் அது அனுப்பிச்சது நான் தான் நினைக்கிறேன் குரூப்பில்.
நிறைய பேர் இவனோட பிரைட்னஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டாக்காவே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அவுட்டோர் போனாலே பிரைட்னஸ் வந்து நல்லா அதிகமா தட்ஸ் a good thingன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பிரைட்னஸ் விஷயத்துல ரொம்ப இல்ல அவுட்டோர் விசிபிலிட்டிங்கிறது ஒரு கீயான ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா வெளியில தான் அதிகமா நிறைய பேர் சுத்துறாங்கன்றவங்களுக்கு எல்லாம் மெயினா முக்கியம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோ பிரைட்னஸ்ல கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஓகே தான். ஆட்டோ பிரைட்னஸ் ஒழுங்கா ஒர்க் ஆன போன உள்ள வந்தோனே. ஆனா அவுட்டோர்ல வந்து அந்த பிரைட்னஸ்ன்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். சரி ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு பாருங்க. சரி டபுள் டேப் டு ஸ்லீப் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஃபீச்சர்லாம் இவன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவன் தான் ஒரு ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் அதனால சம ஃபாஸ்ட் இல்லையா? சரி அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் லைன்ஸ்ல இருக்கு. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எங்களோட ஓன் ஏதாவது ஒரு பேர் சொல்றாங்கன்னு வைங்க. ஆனா பையன் 2-3 தடவை போனை கீழே போட்டுருக்காங்க. நான் ஒரு சிமெண்ட் ரோட்ல போட்டேன், ஸ்கிராட்ச் விழுந்திருக்கு. ஆனா டென்ட்லாம் அந்த நான் போட்டதுன்னு எல்லாம் போடல, இப்படி விழுந்தது அவ்வளவுதான். அதாவது என்ன இருக்குன்னா இப்படி விழுந்து இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பைக்ல வச்சிருந்தேன், பட்டுன்னு அது உள்ள விடுவோம்ல, மேலே ஏத்துவோம்லண்ணே, அங்க விழுந்ததுதான் அது. அந்த வீட்டுக்குலாம் சிமெண்ட் ரோட் ஒன்று வச்சிருப்போம்ல, அதுல விழுந்ததுனால பெருசாலாம் இல்ல, டென்ட்லாம் எதுவும் கிடையாது. நானும் லைட்டா பயந்தேன், சவுண்டு கேட்டு லைட்டா பயந்தேன். ஓகே முடிஞ்சு நம்ம கதை, அப்பா நம்மள போட போறாருன்னு பயந்தேன். இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. அத கொஞ்சம் நெக்கலா இப்ப சுத்தக்கூடாது. கொஞ்சம் மூடிட்டு நான் பேக் கேஸ் சுத்தமா நான் விழுந்தது வந்து பேக் கேஸ் டெம்பர்லெஸ் ரெண்டுமே போடாம. அதனால இருக்க மாதிரி இருக்கு டிவைஸ். சாலிடா இருக்கு, ரக்கடா இல்ல, ஆனா சாலிடா இருக்கு டிவைஸ். ஆமா உண்மைதான். நான் அதான் அவன்கிட்ட சொன்னேன், இங்க ஸ்கிராட்ச் ஆனதே உனக்கு தெரியல. ஆமா நிஜமா நான் ஸ்கிராட்ச் வந்து இந்த பாத்துட்டு சொன்னாரு, லைட்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா ஸ்கிராட்ச் பண்ணிருக்கேன்னு. அண்ணே ஸ்கிராட்ச்லாம் இருக்காதுண்ணே. டேய் ஸ்கிராட்ச் ஆயிருக்கு, ஐயோ கீழே போட்டேனே அப்படின்னு அப்பதான் சொல்றான். ஸோ அதான் ஃபேக்ட், ஒரு 3 தடவை கீழே விழுந்திருக்கு. ஸோ அதுக்காக எல்லாருக்குமே கீழே விழுந்தா ஒன்னாகாதுன்னு சொல்ல முடியாதுங்க. என்னோட நான் வந்து இப்படி விழுந்தது, ஒருத்தர் இப்பெல்லாம் வந்து கண்டிப்பா டென்ட் விழும், கண்டிப்பா டென்ட் விழும். அந்த மாதிரிலாம் வந்து டென்ட்டும் விழும். சிலருக்கு வந்து விழும்போது அதுல ஒரு சின்ன மண் இருந்ததுன்னா ஃப்ரேம் கிரீம் ஏதாவது இந்த சைடு இங்கெல்லாம் ஒரு மாதிரி கன்றாவே, அதெல்லாம் மரண கொடுமை. அதெல்லாம் ஆச்சுன்னா அதெல்லாம் பத்தி ஏன் பேசிக்கிட்டு. சரிங்க மொத்தம் கவனமா யூஸ் பண்ணுங்க. ஃபிளாட் டிஸ்பிளேங்கிறனால டெம்பர் கிளாஸ் போட முடியும். அண்ட் இதுலயே பாக்ஸ்ல ஒரு கேஸ் வரப்போகுது. அப்படியும் இல்லைன்னா நீங்க ஏதாவது நல்ல கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. சரியா? சூப்பர்ல. அது தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ்லயே உங்களுக்கு சார்ஜரும் வந்துட போகுது 80 வாட். எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த 2 போனையும் ஹெட் டு ஹெட் வைக்கும் போது சில இடங்களில், அதாவது இப்போ 10ல ஒரு 3 இடத்துல வேணா இது வந்து விவோ போடலாம். சரியா? பாசிபிலிட்டி. ஆனா மெஜாரிட்டியான இடத்துல விவோ இதை ஈஸியா போட்டுரும். ஆனா இல்ல ஹைலைட் என்னன்னா ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஓவரா OnePlus பண்ணலங்கிறதையும் நாங்க பார்த்தோம். ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. இப்போ சிலருக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அதோட எக்ஸ்போஷரு, வைப்ரன்ஸ் அதெல்லாம் மாத்திர எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும். சிலருக்கு வந்து எடுத்தோடனே சோஷியல் ரெடி எடுத்தோடனே நான் அப்லோட் பண்ணுவேன், கிராப் மட்டும் பண்ணிட்டு லைட்டா அலைன்மெண்ட் பார்த்துட்டு. அவங்களுக்கு கரெக்ட் தான், ஒருத்தர் ஒரு மாதிரி தான். ஸோ அதனால இப்போ சிம்பிள்ங்க. அதனால இப்போ என்னன்னா மொத்தம் கேமரா சென்ட்ரிக்கா நீங்க வந்து இந்த டிவைஸை சூஸ் பண்ணீங்கன்னா ஏமாற்றம்லாம் அடைய மாட்டீங்க. நீங்க வந்து ஒரு 2x போட்டோ எடுக்கிறீங்க, அதிகபட்சம் 5x போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ரிசல்ட்டே வந்துடும். ப்ராசஸிங் இருக்கு, பட் ரொம்ப டூ மச் ஆஃப் ப்ராசஸிங் இல்ல. ஸோ அதனால வந்து நீங்க வருத்தப்பட வேணாம். சொல்ல போனா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கேமராவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இருக்கு. ஸோ அதுவும் டீசெண்டா இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம்னா இவ்வளவு தூரம் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து நார்ட்ல கொண்டு போய் 50 MP செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நார்டு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா 13s கொடுத்துருக்கலாமேன்னு சொல்ல வரேன். சரியா? மற்றபடி வரதும் இல்லை. ஸோ நான் இதில் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தோம், நிறைய சாம்பிள்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நிறைய எடுத்திருக்கான், வீடியோவும் எடுத்து பார்த்தேன். வீடியோவில் எனக்கு என்ன ஹைலைட்னா இதுல ஸ்டெபிலைசேஷன் அடி வாங்குது, ஆனா டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டடி 60 fps எடுப்பான். இது வந்து ஸ்டடினஸ் நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்ச் சொதப்புது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். சப்போஸ் யாருக்காவது விளாக் பண்ணணும் அப்படின்னு தோணுது, எனக்கு டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் பெரிய அளவில் நான் எதிர்பார்க்கல ப்ரோ, எனக்கு வந்து வீடியோ ஆனா ஷேக் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அப்போ இது ஜெயிச்சிடும். அப்போ இது ஜெயிச்சிடும். இதுவே வந்து எனக்கு ஸ்டடியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வேணா நான் வேற வகையில் நான் டீல் பண்ணிக்கிறேன், நானே ஸ்டெபிலைசேஷனுக்காக AI டூல்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு டைனமிக் ரேஞ்ச் வேணும் ப்ரோ, ஏன்னா அதை நான் ரிக்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்க இதுக்கு போகணும். பாருங்களேன் எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு. சரி ஓகே. ஆனா நீங்க இதுல வந்து 4K 30 fps ஃப்ரண்ட்ல எடுக்கலாம், 4K 60 fps ரியர்ல எடுக்கலாம். ஸோ அதெல்லாமே நாங்க எல்லாமே டெஸ்ட் பண்றோம். ஸோ எல்லா வீடியோ சாம்பிள்ஸும் உங்களுக்கு வந்துடும். சைட் பை சைட் 2 ஃபோனில் 4K 30 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூ அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். 2 பேர் பின்னாடி சேட்டை பண்ணுறாங்க. ஒருத்தன் அமைதியாக நடந்து வரான், இன்னொருத்தன் பயங்கர அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒன்று வந்து X200 FE, இன்னொன்று வந்து OnePlus. ஸோ ஃபீல்டு அந்த நான் வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா OnePlusல வந்து ஷார்ப்பாக இருக்குது. OnePlusல வந்து என்னோடய தாடி தலைமுடி இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. விவோவில் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குது. விவோவில் ஃபேஸ் மேக்கப்லாம் போட்ட மாதிரி இருக்குது. இப்போ தான் விவோவில் 1X போகிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே ஐடென்டிக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அப்படியே இப்படி திரும்புகிறேன். நம்ம பின்னாடி ஹைலைட்ஸ் இது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். பின்னாடி சூரியன் இருக்குது,
அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விவோவில் வாய்ஸ் என்ஹான்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது, பட் OnePlusல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இல்லை. பார்ப்போங்க, சர்ப்ரைஸாக இருக்குங்க. எதில் நல்லா இருக்க போகுது, எதில் ஸ்டேபிளாக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் 100% சர்ப்ரைஸ் தான். அடுத்து என்னன்னா இந்த டிவைஸோட முக்கிய அம்சம் 8 லிட் எப்படி இருக்கு டே டு டே டாஸ்க்ல. ஒரு டே டு டே டாஸ்க்குலாம் சொல்ல வேணாங்க. 8 லிட்னு இல்லை, இந்த 8 ஜென் சீரிஸே நல்லா தான் பண்ணோம். நம்ம கேமிங்னு போகும்போது நான் சிஓடிலாம் கொஞ்சம் ஏற்றி விளையாடி பார்த்தேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மேக்ஸ், அதாவது மீடியம் கிராஃபிக்ஸ் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ன்றப்பலாம் அதில் விளையாடும் போது 120 FPS சாலிடாக வந்தது. அது கீழே ட்ராப் ஆச்சுன்னா 118 119 தான். அதுக்கு கீழெல்லாம் சுத்தமாக போல நான் 30 மினிட்ஸ் நல்லா மாற்றி மாற்றி விளையாடுறேன். அது கீழெல்லாம் சுத்தமாக ஃப்ரேம் ட்ராப் போல நீங்கள் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அது கீழே ஃப்ரேம் ட்ராப் போல. அதுக்கப்புறம் அல்ட்ரா ஹை கிராஃபிக்ஸு அந்த இது மேக்ஸ் இது ஃப்ரேம் ரேட் இருந்தது. அதில் போகும்போது 60 FPS சாலிட். அது கீழே குறைஞ்சா 1 2, அது ஒரு ரேர் கண்டிஷனில், கன்சிஸ்டண்ட்டாலாம் இல்லை, இன்கன்சிஸ்டண்ட்டாக எப்போயாவது குறைஞ்சிது. வேறு லெவலில் அந்த ஃப்ரேம் ரேட்டை பண்ணுறது மாசாக இருந்தது. டீட்டெயில்ஸும் சரி, கேமில் அந்த ஷட்டர் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக போச்சு. ஹீட்டிங்குன்னு பார்த்தாலும் கேமரா சைடு, அதாவது கேமரா இங்கே இருக்குன்னா கேமரா சைடு லைட்டாக ஒரு வார்ம்னஸ் இருந்தது. நான் சொல்கிறது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ப்ளூடூத் வைஃபை இது எல்லாமே மொபைல் டேட்டா உட்பட எல்லாமே ஆனில் இருக்கும்போது தான் இங்கே கேமரா சைட் லைட் வார்ம் தான் இருந்தது. ஓவர் ஹீட்லாம் கிடையாது. அதுக்கு கீழெல்லாம் ஹீட்டே கிடையாது. நான் சொல்கிற 30 மினிட்ஸ் நான் விளையாடியும் அது கீழெல்லாம் ஹீட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹீட் எங்கே நான் எக்ஸெப்ட் பண்ணனா, இப்போ கூட நம்ம கேமரா சாம்பிள்ஸ் கேமரா தொடர்ந்து யூஸ் பண்ணா அந்த இடத்துல வந்து பையன் ஹீட் ஆனா. இன்னொன்று நான் என்ன சொல்வேன்னா, ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் டிமென்சிட்டி ஒரு குப்பன்னு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நார்மலாக இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா ப்ராசஸிங் டைம் அப்படின்னு வரும்போது இது 0.5 செகண்ட்ஸ் அவ்வளோதான் எடுக்குது. இது ப்ராசஸிங், இது 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கும். சில ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ் மேலே கூட எடுக்குது. ஏதோ ஒன்று அங்கே தான் டிஸ்ட். இப்போ ஐக்கூ மாதிரியான ஒரு ஃபோனில் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம ஜெரல் பிரவீன் ப்ரோ வந்திருந்தாங்க, சும்மா நீங்கள் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அவரோட ஐக்கூ 13ல நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் போது அதுவும் 0.5 செகண்ட்ஸில் பண்ணுது. அப்போ காரணம் என்ன? ஸ்பெக்ட்ரா ISP 80 லிட்டோட ISP அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, உள்ள DSP அவ்வளோ வேகமாக வேலை செய்யுது. அப்போ மொத்தமாக வந்து டக்குன்னு அந்த டேட்டா ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட் எடுத்து கொடுத்துருது. ஆனால் இது பாருங்க, இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டிஃபரன்ஸை பார்க்குறேன். அடுத்து என்னன்னா தலைவன் வந்து ஹீட் ஆகி நான் ரொம்ப ஹீட் ஆகிட்டேன், கேமரா இப்போ க்ளோஸ் பண்ணிடுறான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் இந்த பிரச்சனையை வந்து நான் ரொம்ப மாதங்கள் கழித்து நீ அது பேண்டில் பார்த்தது வேற, நான் ஃபோனில் வந்து பிக்சலில் தான் பார்ப்பேன். நான் ஹீட் ஆயிட்டேன், நான் கேமரா இப்போ க்ளோஸ் பண்றேன்னு சொல்றது பிக்சல்ல பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி சாம்சங்ல எப்போ வரும்னா ஒரு S20க்கு முன்னாடி. ஆனா அப்ப கூட பார்த்தோன்னா நான் S10லாம் போட்டு பொழந்திருக்கேன். ஆனா நான் வச்சிருந்த ஸ்னாப்டிராகன் வேரியன்ட் S10 Plus. ஸோ இது வந்து ரேரான, எப்பயுமே வந்து பிக்சல்ல பார்ப்பேன். பிக்சல் 3A வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எடுத்தேன்னா சில டைம் ஒரு 4 நிமிஷம் கிட்ட எடுக்கும்போது எனக்கு ஃபோன் இது ஆப் ஹீட் ஆயிடுச்சு, நான் கேமரா இப்போ க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணோம். அதை வந்து நான் இப்போ இந்த ஃபோனில் பார்த்தேங்க. சரி ஓகே, ஆனால் இது வந்து இதுவும் ஹீட் ஆகுது, ஆகலன்னு சொல்ல வரல. பட் இது வந்து அந்த மாதிரியான ஒரு இன்னலான ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளே கொண்டு போய் விடலை. ரைட்டு. ஸோ மொத்தம் கேமரா இது தாங்க ரைட்டா. அப்புறம் 8 லிட்டு இந்த லெவலில் இருக்கு. ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ கலர் வைஸ், அது ஆக்சிஜன் வைஸ் ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் வரும். ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா சூப்பருங்க. ஏன்னா இவன் 13ஸ்க்கு வந்து ஒரு டெடிகேட்டட் கால் ஆப் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு தான் கொடுத்தான். மீதி எல்லாத்துக்கும் வரதான் போகுது, அப்டேட்ஸில் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அந்த கால் ஆப்பில் என்ன இதுனா ஏஐ கால் சம்மரின்னு ஒன்று இருக்கும். இந்த இங்கிலீஷில் பேசுறது, இந்த எதாவது மீட்டிங் கால் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு சின்ன இன்டர்வியூ அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஏதாவது இங்கிலீஷில் பேசுறீங்கன்னா பையன் என்ன பண்ணுறான்னா என்ன பேசுறீங்கன்ற ஒரு 3rd பர்சன் கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றான். இப்போ நம்ம மீட்டிங்கில் நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன், அதில் இந்த லிஸ்ட்லாம் வேணும் அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் டு டூ லிஸ்ட் அவனே கிரியேட் பண்ணி அவனே டாஸ்க் போட்டு கீழே அதையும் நீ இதை பண்ணணும், சென்ட் திஸ் ஃபைல் டு ஹர், சென்ட் திஸ் ஃபைல் டு ஹிம், யூ வில் ரிசீவ் திஸ் ஃப்ரம்னு அவனே இது போட்டுறான். டு டூ லிஸ்ட்டும் போட்டுறான். நம்ம டிக்கு போகிற மாதிரி எல்லாம் பற்றி கீழே கால் ரெக்கார்டையும் போட்டு நோட்ஸில் அவனே சேவ் பண்ணிடுறான். சேவ் பண்ணி மாப்பிள்ளை சேவ் பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 10 செகண்ட் தான் ஆகுது. இது எல்லாத்தையும் அவன் பண்ணுறதுக்கு, மொத்தமாக பண்ணுறதுக்கு 10 செகண்ட் தான். வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று இந்த டெடிகேட்டட் கீ, நம்ம இதை அழுத்தணும்னா இந்த மைண்ட் ஸ்பேஸ் ப்ளஸ் கீ வந்து அது சரி காப்பி அடிச்ச மாதிரியே கூட வச்சுப்போமே. காப்பி தான், மாறிலாம் இல்ல, காப்பி தான். ஸ்பேஸ் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல்னு வச்சுக்கோங்க. அதனால இது காப்பி தான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். காப்பி தான். டைனாமிக் ஐலண்டும் சரி, இந்த எசென்ஷியல் கீயும் சரி. அதோட பேரே சொல்லுங்க தம்பி. லைவ் அலர்ட். லைவ் அலர்ட்டும் சரி. நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க. சரி, அதாவது டைனாமிக் ஐலண்டே சரின்னு சொன்னா வெக்கமே இல்லாம அடிச்சது காப்பி. இதுல ஆப்பிளோட ஃபீச்சர் பேரையே சொல்லுவேன், அப்புறம் எசென்ஷியல் ஸ்பேஸோட ஃபீச்சரே அப்படியே சொல்லுவேன். இல்லைங்க அதெல்லாம் காப்பி தான். ஆனா எனக்கு இருக்கு, நான் யூஸ் பண்றேன், ஜாலியா தான் இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃப்ளெக்ஸ் பண்றா. இல்ல ஃப்ளெக்ஸ்ன்னு இல்லைங்க, ஃப்ளெக்ஸ் தான் சொல்றேன், நான் யூஸ் பண்ணல. அந்த மைண்ட் ஸ்பேஸ் ஃபீச்சர்லாம் நல்லா இருக்குங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வைக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி அதோட பேசிக் டீட்டெயில்ஸை ஒரு சம்மரியா உங்களுக்கு வேணும்னா, இப்போ நீங்க ஏதாவது ஸ்வைப் பண்றீங்க, அதாவது ஒரு முக்கியமான விஷயம், அந்த பட்டனை நீங்க அழுத்தினீங்கன்னா அந்த அனிமேஷன்லாம் சூப்பரா இருக்கும். பையன் உங்களுக்கு அதை சேவ் பண்ணி வச்சிடறான். நீங்க எப்போனா அது ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும்,
எப்போனா ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் போய் எப்போனா அதை போய் பார்த்துக்கலாம்ல மைண்ட் ஸ்பேஸை. கரெக்டு தான், சொல்லுங்க, சொல்றது நியாயம் தான்டா. சொல்லுங்க. இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான ஃபீச்சர் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்றதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஏன்னா எசென்ஷியல் ஸ்பேஸ் இனிஷியலா வேலை செய்யல, அப்புறமா பொறுமையா தான் கொஞ்சம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சது. இது இவங்க வரும்போதே கவுண்டர் பண்ணி நாங்க வரும்போதே அங்க இருந்து சுட்டோம். நாங்க தெளிவா சுட்டு கொஞ்சம் ஆர்என்டி பண்ணிட்டு வெளில இந்த லைவ் அலர்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த இடத்துலலாம் சூப்பரா இருந்துச்சு. ஸ்பாட்டிஃபைக்கு அல்டிமேட்டா இருக்கு, யூடியூப் மியூசிக் முடிச்சு விட்டாங்க. இதுக்காக ஸ்பாட்டிஃபை மாறினா பாத்துக்கோங்க. ஆனா பாருங்களேன், அந்த இடத்துல தான் வந்து நம்ம விநாயக் மாஸ் பண்றாரு. இன்ஃபினிக்ஸ் டெக்னோ, இவர் இன்ஃபினிக்ஸ்லாம் வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம், அதான் மாசா இருந்தது. யூடியூப் மியூசிக்லாம் இருந்தது. எல்லா ஆப்புக்குமே அவன் கம்பேட்டபிள் கொண்டு வர மாதிரி. எனக்கு கொஞ்சம் லைட்டா அது கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா உனக்கா நான் ஸ்பாட்டிஃபை எல்லாம் வச்சுதான் பாட்டு கேட்கணுமா, அப்பதான் நீ மேல காட்டுவியா? அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மேபி அது எனக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் இப்போ ஸ்பாட்டிஃபை மாறேன். எனக்கு என்ன தெரியல, அந்த ஃபீச்சரும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருக்கு அந்த லைவ் அலர்ட்ன்றது. மேலே இருந்து மியூசிக் ஆப்ரேட் பண்றது எல்லாமே பண்ணலாம்ல சிம்பிள் டேப்ல. ஆனா நாங்கலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, நோக்கியா டேஸ்லயே டபுள் டேப் பண்ணா லாக் ஸ்கிரீன்லயே ஆடியோ பிளேயர் வந்துரும். ஃபர்ஸ்ட் OnePlusல ஒன்னு இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஓ எழுத்துன மியூசிக் இப்பயும் தான் இருக்கு. இப்பவும் இருக்கு. அது உள்ள இருக்குடா. ஆக்ஸிஜன் வெஸ்ட் என்னோட தூக்கிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இருக்கு, உள்ள இருக்கு, ஜெஸ்டர்ல இருக்கு. அதெல்லாமும் நான் நார்டு எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். திரும்ப திரும்ப எல்லா வீடியோல ரிப்பீட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நார்டு 4 யூஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். அந்த நார்டு வச்சிருந்த நாம இருக்கா இது நார்டு 1 அதுலயும் இருக்கு. யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்துலயும் இருக்குங்க. அதெல்லாம் அவங்களோட கோர் ஃபீச்சர்ஸ் மாதிரி. அது வந்து கலர் ஓஎஸோட ஃபீச்சர். ஆக்சுவலா கலர் ஓஎஸ்ல இருந்து ஆக்சிஜன் ஓஎஸ்னு கிடையாது, அது பியூர் ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு வந்துச்சு. அப்பயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன கஷ்டம், அதனால இப்போ வரைக்கும் இப்போ அது கலர் ஓஎஸாவே மாறிடுச்சு. அப்புறம் என்ன மொத்தபடி ஆப் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம் அது வந்து அவங்களோட பெரிய அட்வான்டேஜ். அதெல்லாம் சூப்பரா இருக்கு. சாம்சங் வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு விட்ஜெட்ஸ் பிடிக்கனாவும் இருக்கு. இப்போ ஸ்டாக்டு விட்ஜெட்ஸும் எடுத்துட்டு வந்துட்டா. இப்போதைக்கு சிஸ்டம் ஆப்ஸ்க்கு தான் இருக்கு, எல்லா ஆப்ஸ்க்கும் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே அந்த கம்யூனிட்டியில் போட்டுருந்தாங்க. ஸோ ஸ்டாக்டு விட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் நீங்கள் ஒரு லான்ச்சர் ஏற்றுற மாதிரிலாம் தோணாது. லான்ச்சர் ஏற்றுற அவசியம் வராது. சரி, இப்போ ஒரு சில ஃபேக்ட்டுக்கு நான் வரேன். என்னன்னா இப்போ அதுல வந்து USB வந்து 2 இந்த மாதிரிலாம் நிறைய டிபேட்ஸ்லாம் வந்தது. சரியா, அதெல்லாம் வந்து டே டு டே யூஸ்ல நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா போறதுனால உணர முடியுது. அதுக்காக USB 2 இருக்கிறது வந்து பாசிட்டிவ்னு நான் சொல்ல வரலங்க. நினைச்சா USB 3 ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கல. ஆனா இது வந்து எனக்கு டே டு டே லைஃப்ல பாதிப்பு வருதான்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வாங்க போற போன் எதர் 512 இல்ல 256 இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுல மோர் ஓவர் யாரை பார்த்தாலுமே என்ன பண்றாங்கன்னா குவிக் ஷேர் தான் பண்றாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு மக்கள் ஃப்ரெண்ட்ஸோட பண்றதா இருந்தா ஒரு சின்ன 2 இமேஜ் அனுப்புறது கூட பாத்தீங்கன்னா மோஸ்டா குவிக் ஷேர் பண்ணிடுறாங்க. பிசிக்கு அனுப்புறீங்கன்னா எங்க பண்றீங்க? O+ கனெக்ட் இருக்கு மேக் பிசிக்கு. ஐபோனுக்கு அனுப்புனாலே O+ கனெக்ட் இருக்கு. சோ அதுக்கு ஒரு ஷேர் வித் ஐபோன்னே மேல காட்டும். ஆமா, அந்த இது ஃபீச்சர். சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றனால நிறைய பேர் இப்போ போர்ட்டை மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால போர்ட்லெஸ் ஃபோன் கொண்டு வரலாம். பட் வந்து ஏதாவது விளக்க மாத்த எடுத்துட்டு வருவான். இப்ப ஆப்பிள்லாம் கண்டிப்பா அதை யோசிச்சிருப்பாங்க. டைப் சி கொண்டு வரணும்னு சொல்லும்போது நான் போர்ட்டே இல்லாம வரேன்டான்னு சொல்லலாம். ஓ போர்ட்டே இல்லாம வருவியா, சரிடா நீ முதல்ல போன் வித்தா பாக்கலாம்டா. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ZTE, விவோ இவங்கெல்லாம் வந்து போர்ட்லெஸ் போனை வந்து கான்செப்ட் காமிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்பயே போர்ட்லெஸ் போன்லாம் காமிச்சிட்டு போயிட்டாங்க. சரியா, அதெல்லாம் நாங்க பார்க்காம இல்லை. அதெல்லாம் எப்பயோ சைனால வந்து ஒரு ஈவெண்ட்ல கூட காமிச்சாங்க, இந்த மாதிரி போர்ட்லெஸ் போன் பண்றோம் அப்படின்னு. போர்ட்டே இருக்காது. ஸோ ஒயர்லெஸ்ஸாக தான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஒயர்லெஸ்ல தான் சார்ஜ் ஏறும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒயர்லெஸ்லாம் ஈஸிலி பாசிபிள்னு வச்சுக்கோங்களேன். 80 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் இருக்கு. ஆமா, ஸோ அதனால பாசிபிள் தான். ஆர்லயே சார்ஜ் பண்றாங்க. என்னமோ கொண்டு வராங்க, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவாங்க. மொத்தம் 80 லிட்டர் மாசு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பர். உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆப்பா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், அப்புறம் இதுல கூட நீங்க ஸ்பிளிட் ஸ்கிரீனா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் நீங்க பண்ண முடியும், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. அண்ட் இதுல வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, நான் ஏன் அதை கேட்கறேன்னா, கலர் OS, ஆக்சிஜன் OS, ரியல்மி UI இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சில சமயங்கள்ல ரேம் மேனேஜ்மெண்ட் சொதப்போம். இப்போ ஒரு 4 ஆப் 5 ஆப் தாண்டி போயிட்டு திரும்ப கேம் ஓபன் பண்ணா திரும்ப லோட் ஆகும். இது வந்து சில சமயம் நடந்திருக்கு. எதுவும் ஃபேஸ் பண்ணல. மேபி இதுல நான் பண்ணல. நான் இது எக்ஸ்பேண்ட் இல்ல, நார்டு ஃபைலையும் அந்த அளவுக்கு நடக்கல. நார்டு ஃபைல ரேரா தான் நடந்துச்சு. நான் கேம் ஆடிட்டு திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணாலும் சில சமயம் ஓபன் ஆச்சு. பட் இதுவே வந்து ஒரு 8GB ரேம் இருக்கக்கூடிய ஒரு சில போன்ஸ்ல போகும்போது நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆமா, ஆனா 12GB ரீச் ஆனதுமே கொஞ்சம் சேஃப். 16GB மாடல்லாம் அல்டி. ஏன்னா அதனால தான் இந்த 12R யூசர்ஸ்லாம் 826 8128 யூசர்ஸ்லாம் ரேம் மேனேஜ்மெண்ட் பூரா இருக்கு ப்ரோ, எதுவுமே பண்ண முடியலன்னாங்க. பட் இது 16GB ஆளுங்க யாருமே இந்த குறைய சொல்லவே இல்லை. ஸோ ரேம் வந்து ஒரு ஃபேக்டர். ஸோ இல்லை 12 இருக்கு. அந்த இஷ்யூஸ் இல்லை, பேசிக் 12 தானங்க, அந்த இஷ்யூஸ் கிடையாது. ஸோ 12GB 16GBலாம் வந்து அல்ட்டிங்க, நிஜமாவே அல்ட்டிங்க. அதோட யூஸ் கேஸ் எப்படின்னா நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணும்போது தெரியும். பேட்டரிங்க, பேட்டரி பொறுத்தவரைக்கும் 80 வாட் சார்ஜர் இருக்கு. அண்ட் இதுல வந்து 850 கொடுத்துருக்கான். சரி, எப்படி இருக்கு உனக்கு பேட்டரி லைஃப்? ஒர்த்து தான். எனக்கு நார்மலா 82 இந்த 10 அந்த மாதிரிலாம் போகும்போது வந்துரும். ஒரு அவன் என்ன சொல்ல வரான்னா 80% தான் கேப் பண்றான். 80% தான் 100 போட மாட்டேன், 80 தான் போடுவேன். சரி, திரும்ப வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது வந்து 15 10 வரைக்கும் விடுவானா, அது வரையும் விடுவேன். அதையும் சொல்றான். 7.5 வீடியோஸ் தாராளமா வரும். நான் சொல்றது டே டு டே யூசேஜ். நார்மலா நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் ஒரு 1 hour, வாட்ஸ்அப் ஒரு 1 hour, யூடியூப் ஒரு 1.5 hour அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு, கால்ஸ் கண்டிப்பா 2 hours ஒரு நாளைக்கு இருக்கும். சரி, அதெல்லாம் யூஸ் பண்ணது. ஒன் டேலலாம் எனக்கு பேட்டரி முடியாது, நெக்ஸ்ட் டே வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சார்ஜே போடாம நெக்ஸ்ட் டே வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகும். குட். எஸ், ஓகே மாஸ்.
ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன்ஸ் ஆஃப் OnePlus. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னதான் ஒரு சில லிமிடேஷன்ஸ் மாதிரியான ஃபேக்டர்ஸ் நம்ம பேசினாலும், அல்ட்ராவைட் கேமரா இல்லை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னாலும், என் ஃப்ரண்ட்டில் வந்து 50 மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கலன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மாதிரி அடுக்கி வைக்கலாம். பட் இது எல்லாமே வந்து எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸையுமே ரூயின் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, சப்ஜெக்டிவ். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்கக்கூடாது, அவ்வளோதான். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு காம்பாக்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் ஒன்று வாங்குறேன் அப்படின்ற நினைப்போட நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். இதுவும் காம்பாக்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் தான். பட் உள்ள வந்து ஒரு தண்ட கருமத்தை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் வேற இப்போ 8s Gen 4 போயிருந்தாங்கன்னா கூட கிரேசி பிரைஸ் கூட அடிச்சு நொறுக்கிடலாம். யோசிச்சு பாருங்க, இந்த சைஸ்ல 8s Gen 4 ஓட 50K டைரக்ட் நான் ஃபோன் 3 ஓட வாங்க கம்பேரிசன்னுவேன். சோ சொல்றேங்க, அவனும் இதே இல்ல உண்மைதான். இல்ல எனக்கு தோணுனதை நான் சொல்றேங்க. அப்படி ஒரு பெரிய இவர் சொன்னாருன்னா செய்யணும், அப்படி சொல்ல வரல, மனசுல பட்டதை சொல்றேன். சரியா? இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தோணல, அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து என்னன்னா 9300 வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி டிவைஸ் வந்து சூப்பர் தான். இதுவும் இதான் இவங்கிட்ட இன்னொன்று பிரச்சனை என்ன, நெட்வொர்க் பிரச்சனை வர கடுப்பா இருக்குடா. நெட்வொர்க் பிரச்சனை எனக்கு கால் ட்ராப்லாம் ஆகல. இப்போ நம்ம அங்கே போயிருந்தோம்ல, ரிட்டர்ன் வரும்போது பேமெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணனா நெட் 5G கனெக்டட்ல இருந்தது. ஆனா ஒர்க் ஆக மாட்டேங்குது எந்த ஆப்பும், எதுவுமே. நான் உடனே என்ன பண்ணணும், ஏரோப்ளேன் மோட் போட்டு திரும்ப நான் வரேன். ட்வீட் போடும்போதே ஆச்சே அங்க ரிப்ளைக்கு. சரி, இதுல வந்து இன்னொன்னு டிராபேக் சொல்ல மாட்டேன். அந்த சாஃப்ட்வேர் அலைன்மெண்ட் இஷ்யூ சொன்னால, ஆமா, நம்ம இந்த வாட்ஸ்அப் இல்லைங்க, சாஃப்ட்வேர் ஹோல் சிஸ்டம்லேயே சாஃப்ட்வேர் அலைன்மெண்ட் சரி இல்லை, அது கொஞ்சம் கட் ஆகுது. ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா உங்களுக்கு புரியும், அதெல்லாம் ஆகுது. அதையும் சொல்லிடுறேன். அது 13ஸ்க்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அதுதான். எஸ், ஓகே, நம்பிட்டு தான். ஸோ ஓவராலாக நரேஷ் ஆஸ் அ பையர், ஆமாங்க, சாட்டிஸ்ஃபைட். யூசர் ரிவ்யூ தான் இது, 1 மந்த் யூசர் ரிவ்யூ தான் இது. நான் இல்லை, நீ வாங்கிட்டேன். இப்போ ஃபோனர்னால இருக்குது, அது பிங்க் கலர் டிவைஸ்னு நினைக்கிறேன். பிங்க் கலரா? சே, நல்ல கலர். அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் பாக்குறேன், டிஃப்ரெண்டா இருக்கும்ல. அங்க கொஞ்சம் அது ஃப்ரீ ஆச்சுனா நான் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். திருப்பி அங்க வெஸ்ட் நான். ரைட்டுங்க. சோ மொத்தம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதோட நம்ம இன்னொரு பதில சந்திப்பா இருக்கீங்க சிவராணி. நரேஷ் பத்மநாபன். நான் திரும்பியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன், இந்த டிவைஸ் மட்டும் தான் 50,000க்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த டிவைஸும் இருக்கு, IQ 13 இருக்கு, நிறைய டிவைசஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆஃபர் வரும் நம்பிக்கை இருக்கு. இது இருக்கு, இது வந்து ஆனா இது வேற மாதிரியான டிவைஸ். சோ எல்லாமே ஒரு யூனிக். என்னதான் இருந்தாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மென்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. உனக்கு கீழ இருக்கிறது கஷ்டமா இருக்குங்க. ஆப்டிக்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மென்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. கஷ்டமா தான் இல்ல, ஆனா அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல. ஓ, அல்ல வால்யூம் ராக்கர் இப்படி அழுத்தினா வைப்ரேட் ஆகாதோ, அந்த விஷயம் மாஸ் பண்ணிட்டான். நிஜமாலே அதாங்க நானே சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், பிக்சலுக்கு அடுத்து இவன் தான் வைப்ரேஷன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிக்சல் தான் இருக்கு அந்த ஹாப்டிக்ஸ்ல. ஓபன் பண்ணு, வால்யூம் ராக்கருக்கு வராதா என்ன? அந்த அளவுக்கு இல்ல. அந்த ஹை ஃபுல் வால்யூம் போனோனே இருக்கும், கம்மி ஃபுல் வால்யூம் டவுன் ஆனோனே இருக்கும். சின்ன சின்ன ஒரு ஸ்டேஜுக்கும் இருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கும் இல்லன்னு இல்ல, இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பிச்னஸ் அந்த ஃபீல் இல்ல. அதுல சரி கீபோர்ட்ல கூடங்க இதெல்லாம் நடக்குதுங்க. போதும் பண்றது. சரி சரி, ஓகே இருக்கட்டும். சரிங்க, பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல பை. ஓகேண்ணே. எம்மி இது நல்லா இருந்ததா? சிம்பிளா முடிஞ்சுச்சா? ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன், பீரோல எடுத்துட்டு